தீமோத்தேயுவை அனுப்புகிறதுக்கு என்ன காரணம்? வாசிங்க, 20வது வசனம் வாசிங்க. அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. 2வது, அனுப்பப்படுகிறவனுக்கு இருக்கக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையாய் விசாரிக்கிற சுபாவம் என்ன இருக்கணும்? உண்மையா விசாரிக்கணும். சிலர் விசாரிப்பாங்க, ஆனா அந்த விசாரணைக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது ரொம்ப முக்கியம். சிலர் கேஷுவலா விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க. அந்த உண்மையாய் விசாரிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றது. உண்மையா விசாரிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மணிப்பூருக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரோம். வரும்போது 2 விதமான மக்களை பார்க்கிறோம். 2 விதமான மக்கள். ஒரு குரூப், என்ன பிரதர் மணிப்பூர் போனீங்களாமே? ஆமாம், போயிட்டு வந்தோம். எப்படி இருக்காங்க மக்கள் எல்லாரும்? அங்கே பிரச்சனைகள் இருக்குது, ஜனங்கள் சபைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஜனங்கள் கொஞ்சம் தேவைகள் இருக்காங்க, நம்ம சந்தித்தோம், எல்லாம் சொல்கிறோம். ஓ அப்படியா, சோம் பண்ணுவோம், அவ்வளோதான். இவருடைய விசாரணை என்னவாயிருச்சு? முடிஞ்சிருச்சு. இப்போ இவருடைய விசாரணைக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? இவருடைய விசாரணைக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? சும்மா ஒரு பேருக்கு விசாரிச்சாச்சு, அவ்வளோதான். அந்த 4 உச்சி கொட்டினார்ல, இதுதான் அவருடைய பரிதாபம். மணிப்பூர் மேலே அவருக்கு பாரம் எவ்வளோ இருந்துச்சு? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மணிப்பூர்ன்றதுனால சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். எந்த ஒரு விசாரணையுமே, இப்போ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க, உடனே அவங்க என்னாச்சு, அவங்களுக்கு அடிக்கப்பட்டாலாம், அப்படியா பாவம், சரி அப்புறம் எப்போ சாப்பிட போகிறோம்? இவ்வளோ தான் இவன் விசாரிப்பு, இவனுடைய மொத்த விசாரிப்பு, அவ்வளோதான். ஆனால் இதே மணிப்பூருக்கு இன்னொரு குரூப் இருக்கு. ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன், நான் பார்த்ததை சொல்கிறேன், கோயம்புத்தூர்லேருந்து. அவர் மிக கடினப்பட்டு இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போய், அவர் எப்படிலாம் வந்தார் நான் சொல்ல விரும்பலை, தேவையும் இல்லை நமக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜனங்களை போய் சந்தித்து அவங்களுக்கு தன்னுடைய தேவைகள், அவங்களோட தேவைகளை சந்தித்து, நான் சொல்லுவேன், அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு வகையில் உயிரை பணைய வைக்கிற விஷயம். அது எப்படி கிராஸ் பண்ணி எப்படி போகணுங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அதை அவர் செஞ்சுட்டு திருப்பி வந்து சென்னைக்கு வரார். அவரை பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, போனோம், பார்த்தோம், இந்த மாதிரிலாம் செஞ்சோம். இப்போ இவருக்கும் மணிப்பூர் விஷயம் கேள்விப்பட்டார், நம்மகிட்ட ஒருத்தர் கேட்டார், அவரும் கேள்விப்பட்டார். 2 பேர் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. உண்மையாய் விசாரிக்கிறவன், அவன் விசாரிக்கும் பொழுது அவன் இருதயம் அங்கே போய்விடும். ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அவன் செய்யறானோ இல்லையோ, அவன் இருதயத்தில் ஒரு பாரம் வந்துடும். அவன் ஊக்கமா ஜெபம் பண்ணுவான், அழுவான், உபவாசிப்பான். ஏன்னா அவனால் அவ்வளோதான் முடியும்னு வச்சுக்கோங்க. எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. எல்லாரும் அங்கே மணிப்பூருக்கு போயிட முடியாது, எல்லாரும் உதவி செய்யவும் முடியாது, எல்லாருக்கும் அப்படி வாய்ப்பும் இல்லை, அவங்க கிட்ட பலனும் இல்லை. ஆனால் கேள்விப்பட்ட உடனே ஒரு ஃபாஸ்டிங் போடுறான் பாருங்க, உண்மையா அழுகுறான் பாருங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, உண்மையாய் விசாரிக்கிறவன். அவனுடைய விசாரணைக்கு பின்பாக ஒரு உண்மை இருக்கிறது. சிலர் தீர்ப்பை முடிவு பண்ணிடுவான், அதுக்கப்புறம் விசாரிப்பாங்க, சொல்லுங்க. ஆனா அவன் மைண்ட்ல ஏற்கனவே என்னவாயிருச்சு? தீர்ப்பை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இவருக்கு தான் சாதகமா நம்ம பேச போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க உட்காந்து நீங்க பேசுங்க, அவங்க கேட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் கடைசியா முடிவு யாருக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க? இவங்க சைடு கூட. இதுக்கு பேர் என்ன கிடையாது? உண்மையான விசாரணை கிடையாது. உட்கார்ந்து 2த்தையும் கேட்கறது. சிலருடைய மைண்ட் எல்லாம் அப்படி ஆயிடும். ஃபர்ஸ்டே ஃபிக்ஸட், இவர் தான் சரி, இவர் தான் பக்கா. இவங்க என்ன சொன்னாலும் அவங்க மைண்ட் ஏறாது, இவங்க சைடு உண்மையா இருக்கும். ஆனா கர்த்தருடைய விசாரணைன்னு ஒன்று இருக்குது. கர்த்தர் தான் நீதியாய் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. வாசிங்க 68ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு. அவருடைய விசாரணை எப்படி இருக்குதான்? ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா தகப்பனா இருந்து விசாரிக்கிறார். அம்மா அவர் விசாரிக்கும் போது ஜட்ஜா இருந்து விசாரிக்கிறது ஒரு பக்கம், ஆனா பாதிக்கப்பட்டவன் சைட்ல எப்படி இருக்கிறாராம்? தகப்பனை போல இருந்து விசாரிக்கிறாராம். பல நேரங்களில் நம்முடைய பாதிப்பு ஜனங்களுக்கு தெரியாது, நம்ம நியாயம் அவர்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் நம்ம பண்றது எல்லாமே தப்பா தான் தெரியும், நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஆனா விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், விசாரித்து முடிவெடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்மளை அனுப்பி வச்சிருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க.
நம்ம போய் எல்லா வேலையும் பண்ணிடுவோம். கடைசியாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க மேல இருந்து, அந்த ஆள் ஒன்றும் சரியில்லைங்க வேலையில்லைன்றவான். நம்ம உண்மையாக தான் பண்ணியிருப்போம். அந்த போர்டு என்ன முடிவெடுக்கும் தெரியுமா? அந்த மேலே இருக்கிற டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க ஏற்றுப்பாங்க. உடனடியாக இவனை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. உடனே தூக்கிடுவாங்க, விசாரிக்கவே மாட்டாங்க. உடனே பேப்பர், நீங்கள் ஒரு 3 மாதத்துக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் உடனே ரிசைன் பண்ணிட்டுங்க, பேப்பர் போட்டுருங்க. இப்போ இவர் கேட்பார், எதுக்கு? நான் நல்லா தானே ஒர்க் பண்ணேன், நான் இல்லை உங்கள் மேலே கொஞ்சம் அலிகேஷன்ஸ் வந்துருக்குது. அப்போ அவர் சொல்வார், இல்லையா நீங்கள் என்ன விசாரிக்கவே இல்லையே. ஒன்றும் விசாரிக்கல, நாங்கள் விசாரிச்சிட்டோம் ஏற்கனவே. அவங்க அவன் யாராக இருப்பான்? நமக்கு எதிரியாக இருப்பான், பேசுனதெல்லாம் அகைன்ஸ்டாக இருக்கும். அப்போ விசாரிக்கிறவர் எப்படிப்பட்டவன்? அவன் சொல்கிறத நம்புறவன், நம்ம சொல்கிறத அவன் ஏறாது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏழையின் சொல் ஏற்றுக்கொள்ளப்படாது. சில நேரத்தில் அப்படி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, விசாரிக்காம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, நான் அவர்கள் விசாரிக்கிற விதமாய் விசாரிக்கிறவன் அல்ல. உன்னுடைய காரியங்கள் மனுஷனுக்கு தெரியாமலேயே போகலாம். சில நேரத்தில் நம்மளால் தெரியப்படுத்தவே முடியாது. அப்படியே அது ஹிடன் ட்ரூத்தாகவே இருக்கும். சில நேரம் ஹிடன் ட்ரூத்னுவாங்க, மறைவான உண்மையாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் நீதியாய் விசாரிக்கிறவன், என்னுடைய விசாரணை வேற விதமாக இருக்கும். வாசிங்க ஏசாயா 11:4 வாசிங்க. நீதியின்படி ஏழைகளை விசாரித்து யதார்த்தத்தின்படி. அப்ப கர்த்தருடைய விசாரணை ரொம்ப வித்தியாசம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நீதியை மனுஷனால் தீர்க்க முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க நல்லவங்க தான், பட் நான் சொல்றதை அவரால் முழுசா புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார், அவர் என்னை நீதியாய் விசாரிக்கிறவர். ஏன் தெரியுமா? இப்ப நம்ம போய் ஒரு ஜட்ஜி கிட்ட சொல்றோம், அவர்கிட்ட நம்மளால கரெக்டா கன்வே பண்ண முடியுமான்னு தெரியல, இல்ல நம்ம நியமிக்கிற வக்கீல் கரெக்டா கன்வே பண்ணுவாரான்னு தெரியல. ஜட்ஜி என்ன செய்வாரு? அவங்க சொல்றதை வச்சுதான் என்ன கொடுப்பாரு? தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. ஸோ நம்மளோட நீதியை நம்மளாலேயே சரியா சொல்ல முடியுமான்னு தெரியாது. சிலர் செய்யாமையே வாய்ச்சாலத்திலே ஓட்டுவான், சிலர் செஞ்சிடுவான், அவனுக்கு வாய்ச்சாலமே இருக்காது, அதை ப்ரொபகண்டா பண்ண தெரியாது, எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை என்ன கேட்டா. ஆனா அவனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணவும் தெரியாது. அவனை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, இவருக்கு என்னங்க சும்மா அவர் ஏதாவது செஞ்சாராம்பா, அவன் உண்மையில செஞ்சிருப்பான், அது யாருக்குமே தெரியாது. அவன் 10 ரூபாயில் 5 ரூபாய் கொடுத்துருப்பான், இவன் 5000 ரூபாய் திருடிட்டு 50 ரூபா கொடுத்துருப்பான். இவன் 5000 ரூபாய் திருடினது தெரியாது, 50 ரூபா கொடுத்தது தெரியும். அவன் அவங்ககிட்ட காசுல உண்மையா 5 ரூபா கொடுத்துருப்பான், அது வெளியவே தெரியாது. அப்ப என்ன ஆகும்? ஒரு நாள் நம்முடைய நீதி மறைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். நான் சொல்றதெல்லாம் உதாரணம். இதே மாதிரி நிறைய விஷயம் உங்க குடும்பத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்க செய்த நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க மாசம் மாசம் ஏதாவது உங்க வீட்டுக்கு செய்வீங்க, உங்க அண்ணனுக்கு செய்வீங்க, தம்பிக்கு செய்வீங்க, அது வரவே வராது. அவன் திடீர்னு 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வருவான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் வரும்போதெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு வருவான் தெரியுமா, இது வெறும் கையை வீசிட்டு வரும். அந்த குடும்பத்துக்கு அரிசி நம்ம தான் வாங்கி போட்டிருப்போம், அது யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு ஸ்வீட் இருக்குல்ல, அதுவும் அவனை எப்படி எடுத்துட்டு வருவான் தெரியுமா? எல்லார் எதுலையும் கவரில் பிடிச்சி தூக்கிட்டு வருவான். நம்ம வாங்கி போடுற அரிசியை நம்மளே கொண்டாட மாட்டோம், எவனா கொண்டாந்து போட்டு போயிருப்பான். நம்ம கொண்டு வந்து ஒன்றுமே தெரியாது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது என்ன சும்மா இருந்தாலும் எதுவுமே செய்யலை. ஆனால் ஒருத்தர் மேலே உட்காந்து எப்படி விசாரிக்கிறனா, நீதியின்படி ஏழைகளை விசாரிக்கிறவர். அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உண்மையாய் செய்யுங்கள், அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதிருங்கள், அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்காதிருங்கள். நமக்கு நியாயம் செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், நம் கிரியைக்கு தக்கதான பலனை அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். நான் செஞ்சேங்க, என் குடும்பத்துக்கு நிறைய செஞ்சேன், ஆனால் யாருமே எனக்கு மதிக்கல, யாருமே எதுவுமே செய்யல அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம்ல. உண்மைதான், நம்ம அக்கா தங்கச்சிங்களுக்கு செஞ்சிருப்போம், அண்ணன் தம்பிங்களுக்கு செஞ்சிருப்போம், என் நண்பர்களுக்கு செஞ்சிருப்போம், எதுவுமே ரிஜிஸ்டர் ஆயிருக்காது. ஏன்? குடும்பத்துக்கு செய்வோம், நம்மளே குடும்பத்துக்கு இறங்கி எல்லாம் செய்வோம், எதுவும் ரிஜிஸ்டர் ஆகாது. சிலர் செய்யறது வெளியே நல்லா தெரியும், நம்ம செய்யறது சில நேரத்தில் தெரியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க? அது ரிஜிஸ்டர் ஆகாததுனால நம்மளை பற்றி பேசும்போது நமக்குன்னு நியாயம் பேசுறதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டான், ஒன்றும் இருக்க மாட்டான். ஆனால் ஒருத்தர் நியாயம் தீர்ப்பார். அவர்கிட்ட எல்லாமே ஜீவ புஸ்தகத்தில் அப்படியே எழுதி வச்சிருக்கிறார், லைனாக எழுதி வச்சிருக்கிறார் வரிசையா. நீ என்னென்னலாம் பண்ண, மனுஷன் உன்னை எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணா, நீ செய்யறது எதெல்லாம் மனுஷன் கணக்கில் வரல, ஆனால் அத்தனையும் என் கணக்கில் வந்திருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும்போது அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. என்னோடு வருது, நான் கண்டிப்பா கொண்டு வரேன். நீ அவன் அங்கீகரிக்கணும்னு செய்யவே செய்யாத, நீ செஞ்சுக்கிட்டே இரு. அங்கீகரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். இவன் அங்கீகரிக்கிறான்ல, இவன் நாளைக்கே திருப்பி உன்னை திட்டினாலும் திட்டுவான்.
இன்னைக்கு உங்களை புகழ்றான்ல, நாளைக்கு அவன் என்ன செய்வான்? திட்டமும் செய்வான். ஆனா நம்மளை அங்கீகரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் திட்டமாட்டார், ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, உண்மையாய் விசாரிக்கிற குணம் உங்களுக்கு இருக்கணும். அதை நீங்க உண்மையா செய்யுங்க, விசாரிங்க. என்ன இருக்கு, ஏதா இருக்கு, என்ன எஃபெக்ட் இருக்கு, என்ன நமக்கு பிரதிபலன், நான் போய் செய்யறதுல என்ன நமக்கு கிடைக்க போகுது, அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றேன், வலது கைக்கு செய்யறது இடது கைக்கு தெரியாமையே இருக்கட்டுமே, தெரிகிறவருக்கு தெரிஞ்சா போதும். இன்னும் ஒரு விஷயம் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், இவங்கிட்ட அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பது நல்லது. ஏன் என்று சொன்னால் அதையும் சேர்த்து கொடுக்கிறவர் ஒருத்தர் மேல உட்கார்ந்திருக்கிறார். இவன் ஒருவேளை செஞ்சிட்டானா அந்த பலன் முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான பலன் முடிஞ்சு போயிருச்சு. ஆனா சொல்லலைன்னா அதற்கான பலன் அவரோடு கூட வருகிறது, சேர்த்து கொண்டு வருவார். பூமியிலையும் ஆசீர்வதிப்பார், வானத்திலும் ஆசீர்வதிப்பார். அடுத்து தீமோத்தேயுவிட்ட இருந்த மூணாவது மிக முக்கியமான காரியம் வாசிங்க. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசி. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல், இது மூணாவது சுபாவம். உங்களுடைய தேடுதல் எதன் மேல இருக்குது? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதன் மேல இருக்குது? இப்போ பிதா இயேசுவை அனுப்பினார். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? வாசிங்க, லூக்கா 19:10 வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்ப பிதா எதுக்கு என்ன அனுப்பி வச்சாரு? இழந்து போனதை தேட. இழந்து போனதை தேடுறதுதான் மனுஷகுமாரனுடைய எண்ணம். அப்ப நான் எதுக்குரியதை தேடுறேங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் உங்களுக்குரியதை 100% தேடி இருப்பீர்கள். உங்களுக்குரியதை 100% தேடுவீங்க. நீங்க தேடுறதெல்லாம் யாருக்குரியதா இருக்கும்? உங்களுக்குரியதாவே இருக்கும். எனக்கு வேணும், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது, என்னுடைய அன்றாட தேவைக்கானது, எதிர்காலத்துக்கு தேவையானது, அடுத்து குடும்பத்துக்கு தேவையானது, அடுத்து பிள்ளைகளுக்கு தேவையானது, இப்படி நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். எப்ப நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வர தொடங்கிட்டீங்களோ உங்கள் தேடுதல் மாற வேண்டும். உங்கள் தேடுதல் என்னவா மாறணும்? அப்பதான் இயேசு உங்களை அனுப்ப முடியும், தேவன் உங்களை அனுப்ப முடியும். அனுப்புகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? தங்களுக்குரியதை தேடாமல் தேவனுக்குரியதை தேடுகிறவனாய் இருப்பான். வசனம் சொல்லுது, மற்றவர்களோ கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். இன்னைக்கு நம்ம தேடுதல் எதன் மேல இருக்குது? இன்னைக்கு நம்முடைய தேடுதல் முழுக்க 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 நமக்குரியதாவே இருக்குது. கிறிஸ்துவுக்குரியதை தேடுறோமா? கிறிஸ்து எதை தேட வந்தார்? இழந்து போனதை தேட வந்தார். அவர் இழந்து போனதெல்லாம் எடுத்தார்ன்றது அது ஒரு தனி சப்ஜெக்ட். அவர் எதெல்லாம் ஆதாம் இழந்தானோ எல்லாத்தையும் அவர் தேட வந்துட்டார். இப்ப நம்மளை அனுப்புறாரு. நம்ம எதை தேடுறோம்? இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேலை பார்க்கும் போது எதை தேடுறோம்? 30 நாள் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். சம்பளத்தை வச்சு குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்குறோம். இதுதான் நம்முடைய தேடுதல். ஆனா ஒரு இடம் வரும், நீங்கள் தேவனுக்குரியதை தேட தொடங்குவீர்கள். தேவனுக்குரியதை நீங்க தேட தொடங்கும் போது இந்த உலகத்துக்குரியதை நீங்கள் தேட மாட்டீர்கள், அது தானாய் வரும். இப்ப பவுல் சாப்பிடாம இருந்தாரா? தீமோத்தேயு சாப்பிடாம இருந்தாரா? ட்ரெஸ் போடாம இருந்தாங்களா? இப்ப அவங்க டிராவல் பண்ணாங்களா இல்லையா? டிராவலுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா? டாக்ஸ் கட்டணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் காசு வந்துச்சு தானே. அப்ப இதையெல்லாம் தேவன் அவங்களுக்கு சந்திச்சார் தானே. சந்திக்காம இருந்தாரா? உடனே அடுத்த வார்த்தை, அவர்கள் எல்லாரும் துறவிகள். கல்யாணம் பண்ணி இருந்தா தெரியும். பேதுருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? எங்க போனாலும் மனைவியை கூட்டிட்டு போனாரா இல்லையா? பிலிப்புவுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு இருக்கா இல்லையா? இப்ப கல்யாணம் ஆனவங்களும் இருந்திருக்காங்க தானே. அதுல கல்யாணம் ஆனவங்களும் சொத்தை வித்து கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்குல்ல. அனனியா சப்பீரால் மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்குல்ல. அப்ப கல்யாணம் ஆனவங்களும் இருந்தாங்க தானே. ஆனா அதற்கு நடுவில் அவர்கள் தங்களுக்குரியதை தேடாமல் கிறிஸ்துவுக்குரியதை தேடினார்கள். எத்தனை % நீங்க கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறீர்கள் என்பதுதான் எவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை அனுப்ப முடியும் என்பதை கர்த்தர் டிசைட் பண்ணுவார். உங்களுடைய தேவைகளை தேடுகிறதற்கும் கிறிஸ்து உங்களை அனுப்புகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய ஒத்துமை இருக்குது. உங்களை கிறிஸ்து அனுப்ப வேண்டும் என்றால் உன் தேவைகள் கிறிஸ்துவுக்குரியதா இருக்கணும். இயேசு உங்களை அனுப்புறாரு, அதை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்குரியதை தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் கர்த்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவார். அங்கதான் பிரச்சனை இருக்குது. இப்போ கேயாசி ஊழியத்தை ஒப்பு கொடுத்து வந்துட்டார், எலிசா கிட்ட வந்தாச்சு. இப்போ கேயாசி எதுக்குரியதை தேடுறாரு? தங்களுக்குரியதை தேடுகிறார்.
அவன் எதுக்குரியதை தேடி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குரியதை தேடி இருக்கணும். கிறிஸ்துவுக்குரியதை தேடி இருந்தா எலியா கிட்ட இருந்தது எலிசாவுக்கு எப்படி வந்துச்சு? 2 மடங்கு. எலிசா கிட்ட இருந்து கேயாசிக்கு எப்படி வந்திருக்கும்? 4 மடங்கு. இப்போ அவன் தேவை எதன் மேல இருக்குது? தனக்குரியது மேல இருக்குது. அதனுடைய விளைவு அவன் சொல்றான், தோப்புகளை வாங்க போற, திராட்சை தோட்டத்தை வாங்க போற, ஒலிவ தோப்பு வாங்குவ, வீடு வாங்குவ, எல்லாம் வாங்குவ. ஆனா இதனுடைய முடிவு குஷ்டமாக இருக்கும். ஆனா நீ எதையும் வாங்க மாட்ட, அதனுடைய முடிவு நீ பரத்துக்கு ஏறி போகிறதாக இருக்கும்.